ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பிரிட்ஜ் கோர்ஸ் மாடியூலில் டே 9க்கான ஆன்சர்ஸ் பார்க்குறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டே 9ல் வந்து கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட்டில் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ், பேசிக் ப்ராக்டிசஸ் ஆஃப் கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் ரொட்டேஷன் ஆஃப் கிராப்ஸ்லேருந்து கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், நேம் ஆஃப் த கிராப்ஸ் grown in winter. ஆன்சர், the crops grown in winter season from October to March are called Rabi crops. Example, wheat, gram, pea and mustard. அதாவது குளிர்காலத்தில் மட்டும் பயிரிடக்கூடிய பயிர்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரபி பயிர்கள் அப்படிங்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் டு மார்ச்சில் வந்து பயிரிடப்படுறாங்க. செகண்ட் கொஸ்டின், கிவ் an எக்ஸாம்பிள் ஃபார் ஃபுட் கிராப். ஆன்சர், பேடி, மைஸ், corn, wheat எக்ஸட்ரா. இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா உணவு பயிர்கள் அப்படிங்கிறாங்க. Third question, which crop variety groundnut belongs? Answer, oil crops. Oil crops are useful in a large scale for consumption or industrial uses. Example, sesame, then and also coconut also, because coconut also oil crops. அதாவது நிலக்கடலை வந்து எவ்வகை பயிர்னு பார்த்திங்கன்னா எண்ணெய் பயிர்கள். Fourth question, physical and mental skills are involved in crop production. Say true or false. Answer, this statement is true. Because in order to provide food for a large population, production, proper planning, management and distribution of food is needed. But farmers are faced with the challenges of producing sufficient crops to meet the growing demand while maintaining the quality and quantity of resources for future generation. Then agriculture research institutions are developing new technologies to help farmers to increase productivity both in terms of quality or quantity. அதாவது பயிர் வளர்ப்பில் அறிவும் உடலும் சார்ந்த திறன்கள் அடங்கியுள்ளன. சரியா தவறான்னு கேட்குறாங்க. இது வந்து சரி. பெருகி வரும் அதிகளவு மக்கள் தொகைக்கு உணவளிப்பதற்காக உற்பத்தி, முறையான திட்டமிடல், நிர்வாகம் மற்றும் பகிர்மானம் ஆகியவை அவசியமாகும். இதற்காக பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து அதிகமான உற்பத்தியை பெருக்குவதற்கு பல சவால்களை வந்து சந்திக்கின்றனர். ஃபிஃப்த் கொஸ்டின், விச் ஒன் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் இன் கிராப் ப்ரொடக்ஷன்? ஆன்சர், சாயில் ப்ரிப்ரேஷன், அதாவது மண்ணை தயார் செய்தல். த சாயில் ப்ரிப்ரேஷன் மெத்தட்ஸ் ஆர் பிளக்கிங், லெவலிங், பேசல் மேன்யூரிங். சிக்ஸ்த் கொஸ்டின், ஒய் பிளக்கிங் த சாயில் இஸ் டன் பை த ஃபார்மர்ஸ்? ஆன்சர், Plugging is used for loosening and turning the soil up and down to facilitate the availability of nutrients in the root zone of the cultivating crop. அதாவது மண்ணை வந்து ஏன் உழுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பயிர்களின் வேர்ப்பகுதிகளில் ஊட்டப்பொருள்கள் கிடைக்குமாறு மண்ணை மேலும் கீழும் புரட்டி தளர்வடைய செய்யும் முறை தான் உழுதல் அப்படிங்கிறாங்க. செவன்த் கொஸ்டின், வாட் ஆர் த ட்ரெடிஷ்னல் இரிகேஷன் மெத்தட் பர்ஃபார்ம்டு பை த ஃபார்மர்? ஆன்சர், இன் தீஸ் மெத்தட்ஸ் irrigation is done manually. Here, a farmer pulls out water from wells or canals by himself or using cattle and carries to farming fields. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய முறையில் நீர்ப்பாசனம் செய்யப்படுறது. இது வந்து கைகளாலோ அதாவது தானாகவோ அல்லது கால்நடைகளின் உதவியாலோ நீர்ப்பாசனம் செய்கிறதா ட்ரெடிஷ்னல் மெத்தடுங்குவாங்க. The main advantage of this method is that it is cheaper, but its efficiency is poor because of the uneven distribution of water. It also leads to heavy water loss. அதாவது இந்த ட்ரெடிஷ்னல் முறை வந்து செலவு குறைவாக இருக்குது, ஆனால் இவற்றின் திறன் வந்து மிக குறைவாக இருக்குது. ஏன்னா நீர் வந்து நிலத்தில் வந்து சமமாக பாய்வதில்லை, அதிகளவு நீர் வந்து இழக்கப்படுகிறது. எய்த் கொஸ்டின், நேம் எ பிளான்ட் விச் இஸ் ஹார்வெஸ்டட் அலாங் வித் இட்ஸ் ரூட். அதாவது வேருடன் அறுவடை செய்யும் பயிர்கள். ஆன்சர், கிரவுண்ட்நட், ஒயிட் கார்லிக், ஆனியன், பொட்டாட்டோ. நைன்த் கொஸ்டின், harvested grains should be made free from dash before storage. Answer is moisture, because any moisture in the stored grains will lead to the growth of microorganisms. Then these microorganisms spoils stored grains. அதாவது அறுவடை செய்த பயிர்களை சேமிக்கும் போது அதில் வந்து என்ன இருக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க. அதில் வந்து மாய்ச்சர், ஈரப்பதம் வந்து இருக்கக்கூடாது. ஈரப்பதம் இருந்தால் என்ன ஆகுனா மைக்ரோ ஆர்கானிசமெல்லாம் க்ரோத் ஆகி அது வந்து அந்த சேமிக்கக்கூடிய பயிர்களை வந்து கெட்டுப்போக செஞ்சிரு. 10th கொஸ்டின், மென்ஷன் த 2 பெனிஃபிட்ஸ் ஆஃப் கிராப் ரொட்டேஷன். கிராப் ரொட்டேஷனா பயிர் சுழற்சி.
Answer. Crop rotation has many advantages. Many crops like legumes may have positive effects on succeeding crops in the rotation, leading to greater production overall. Then, a shallow-rooted grain crop, a deep-rooted grass crop, and restorative crop, that is legume crop, should be included in the rotation for maintaining soil productivity. The leguminous crops should follow non-leguminous crops to have atmospheric nitrogen to succeeding crops. Then it helps in maintaining a better balance of nutrients in the soil. அதாவது இந்த பயிர் சுழற்சியில் லெகும் அல்லாத பயிர்களை தொடர்ந்து லெகும் பயிர்கள் பயிரிடப்படுவதால் அடுத்தடுத்து வரும் பயிர்களுக்கு வளிமண்டல நைட்ரஜன் கிடைக்கிறது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா மண்ணினுடைய வளம் பெருக்கமடைகிறது. தேங்க்யூ வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.